இப்ப நம்ம ஆடி மாசத்துல இருக்கோம். ஆடி மாசத்துல ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஆடி கிருத்திகையாக இருக்கட்டும், ஆடி அமாவாசையா இருக்கட்டும், ஆடி வெள்ளி இதெல்லாமே. அதே மாதிரி ஆடி பௌர்ணமிக்கும் ஒரு விசேஷமான நாள் இருக்கு. என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆடி பௌர்ணமிக்கு ஒரு முக்கியமான கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. நம்ம மதுரையில வந்து பாத்தீங்கன்னா அழகர் கோவில். அழகர் கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சித்திரை திருவிழா வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான காடுக்கு இந்த ஆடி மாதம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற சொல்றாங்க. சரி, அப்படி என்ன நம்ம விசேஷம் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த ஆடி பௌர்ணமிக்குள்ள அதுலேயும் குறிப்பாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 18ஆம் படி கருப்பசாமி வந்து எவ்வளோ முக்கியமானவர், அவர் எவ்வளோ உக்ரமானவர் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆடி பௌர்ணமிக்கும் 18ஆம் படி கருப்பசாமிக்கும் என்ன விசேஷம், என்ன தொடர்பு அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு அந்த 18ஆம் படி கருப்பசாமியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அந்த விஷயத்தை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ 18ஆம் படி கருப்பசாமி அப்படின்னு சொல்லும்போது, இப்ப கருப்பசாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே சிலைகள் இருக்கு. ஒரு கையில அருவாள் வச்சுக்கிட்டு முறுக்கு மீசையோட தான் ஊர் எல்லைகள்ல வந்து சிலைகள் வந்து அமைந்திருக்கும். ஆனா இப்போ இந்த கள்ளழகர் கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா, கோவிலுக்கு வெளியே தான் இது அமைந்திருக்கு. ஒரே ஒரு கதவு மட்டும்தான். இதற்கு உருவமோ வேற எதுவுமே கிடையாது. அந்த கதவு மட்டும்தான் அந்த 18ஆம் படி கருப்பசாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த மக்கள் எல்லாருமே வந்து கும்பிடுறாங்க.